அதனோட ரைட்டிங் டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு மதனை வந்து நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம பார்த்தோம். நைட்டு ஒரு மணி இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். இது எப்படி பண்ணீங்க, அது இது என்னென்னமோ எனக்குலாம் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஹைப்பராக இருக்காருன்னு நினச்சேன். படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பேஷன் அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ கங்க்ராட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைரக்டரோட ஸ்டேஜு, ஃபஸ்ட்டு ஹீரோ, ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அபி, எங்கேருந்து சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அபியும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் பேரலாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தேன் நான். அப்போ நான் பார்ப்பேன், ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு ஒரு இயர்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கிட்டு ஸ்வைங்கிட்டு போவார், வருவார், பேசுவார், ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் நம்ம அப்படி பார்த்தோம் எல்லாம் லாஸ்ட் இயர் தான். நான் சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்தேன்னு கூட சொல்ல முடியல. இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே திரும்ப இங்கே ஹீரோவாக நிற்கிறாரு. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் படம் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன போர்ஸு டேங்கு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்ம மாதிரி ஒரு ஹீரோ நம்ம இதில் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸு, டான்ஸ், அந்த சாம் ஒன்று இருந்துச்சு, எஃபர்ட்லெஸ் சாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ். அப்புறம் அனஸ்வர், ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருந்தீங்க. நீங்கள் செம்ம கெத்தாக இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர். அண்ட் அந்த ஃபஸ்ட் எக்ஸாக ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க, அவங்களோட எனக்கு சாரி பேர் தெரியல, பட் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சோ எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா, காவியா ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஷான் ப்ரோ, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஷான் ரோல்டன் மியூசிக்கல் பார்த்தாலே ஓகே, இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது, ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ், வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் மேம், கங்க்ராட்ஸ். எனக்கு அந்த ரெண்டு பேரும் நான் இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது வந்திருந்தாங்க. ரொம்ப பேஷனேட்டாக இது ஒர்க் ஆகுதா என்ன நடக்குதுன்ட்டு கையில் நோட் பேட் மட்டும்தான் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவ்வளோ சின்சியராக அவ்வளோ இது பண்ணுறாங்களே, வெரி ஹாப்பி. அது கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக இருக்கும். நான் படம் பார்த்தேன், ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா நல்ல ஒரு பல்ஸோடு இருந்துச்சு படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல பல்ஸு, நல்ல மீட்ரு, பலமாக இருந்துச்சு, நல்ல ஹியூமர், நல்ல எமோஷன், எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஹாப்பி. அப்புறம் டீம் ஒர்க்காகவும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு கேமரா ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு ஐயோ காதலே பாட்டு வந்துட்டு நான் லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கேன், வரும்போதும் அதான் கேட்டேன். ஸோ கங்க்ராட்ஸ், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வேறு என்ன, டூரிஸ்ட் விசாவை தூக்கி போட்டு பெர்மனன்ட் விசா வந்தாச்சு. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ், இங்கே இருக்க சினிமா ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து மகேஷ். அவர் நான் முதல்ல பார்த்தது வந்து சிவாஜி த பாஸ் ரீரிலீஸ் வந்து ரோகிணி தேட்டரில். அப்போ இல்லை, அப்போ தான் நான் முதல்ல வெயிட் பண்ணேன். அன்றையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வந்து கேஷுவலாக சொன்னார், அப்போ நான் பார்க்கும்போது ஒரு ப்ரொடியூசர் கிடையாது, கேஷுவலாக சொன்னார் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசராக, அதாவது எம்ஆர்பிங்கிற ஒரு பிராண்ட்னாலே அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக வருவார்னு கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜியான் ஃபிலிம்ஸ் சௌந்தர்யா மேம், அவங்களோட ஸ்கிரிப்ட் நாலேஜ், சினிமா பற்றின அந்த சென்ஸ், அது எல்லாம் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்கள் நல்லா இருக்கா, நல்லா வருமா, ஒர்க் அவுட் ஆகுமா, பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்களுக்கு பிடிக்கும்ல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்துலேருந்து பார்த்தேன். கண்டிப்பாக அந்த சின்சியாரிட்டிக்காக, ஆடியன்ஸ் மேலே வச்சுருக்க அந்த ரெஸ்பெக்டாக, அவங்க மேலே வச்சுருக்க அந்த மரியாதைக்காக டெஃபினட்டாக இந்த படம் ஜெயிக்கணும். படம் பார்த்துட்டேன், அதனால் இப்போ பேசுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. படம் வந்து த்ரூ த மூவி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடையே அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது இந்த படம், ஒரு ஸ்மைலோடையே பார்க்கலாம்.
படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஸ்மைல் நம்மகிட்ட இருக்கும். கடைசியாக டைட்டில் போடுற வரைக்குமே அந்த ஸ்மைல் இருந்துச்சு ஃபேஸில். மதன், வாழ்த்துக்கள்ங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, சூப்பராக பண்ணிருக்கீங்க. உங்களோட டீமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உங்களே அந்த ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர், அவரெல்லாம் நம்பவே முடியல. ஆர்ட் டைரக்டர் அவரெல்லாம் செட்டுக்குள்ளேயே தம்பி யார் பண்ணி அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருந்தார். ரொம்ப ரொம்ப க்யூட்டான டீம். எடிட்டர் பேசுகிற விதம், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப படம், அந்த படம் மாதிரியே இருந்தது உங்களுடைய இதுவும். அண்ட் ஹீரோ சார் அபிஷன், மிகப்பெரிய தன்னம்பிக்கை வேணுங்க. இதுக்கெல்லாம் நல்லா ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கே வந்து ஒரு ஓரமாக போய் ஒரே போஸ்ட் தான் வச்சுருப்பேன் 100 ஃபோட்டோக்கும். என்ன சூப்பராக நடிச்சிருக்கீங்க, செம்மையாக நடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். கலக்கிட்டீங்க. நிறைய ஹீரோக்கள், அதான் இங்கே ராம் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோக்கள் வரணும். ஃபியூச்சர் டேரக்டர்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும் கையில். ஸோ இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ் சினிமாவில் வருவீங்க. அனஸ்வரா கலக்கிட்டீங்க. உங்களோட ராகி அந்த படத்துலேயே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்ஸ்லேயும் பார்த்துருந்தது, நல்லா இருந்தது. இதில் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் பாலாஜி கேரக்டர் இப்போ சச்சின் அவர் பேர், சூப்பராக பண்ணியிருந்தீங்க. சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜாஃபர்னு ஒரு ரோல் பண்ணியிருந்தார், அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார், ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். காவியா கலக்கிட்டீங்க. எல்லாருமே அந்த சீன் பற்றி சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது நிறைய மீமாவும் நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வரும்போது பசங்க அதை போட்டு ஷேர் பண்ண போகிறாங்க. சாரி, ஓகே. சூப்பராக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். எங்கே இருந்த ஃப்ளோ மறந்துட்டேன். அண்ட் லாஸ்ட் சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். நான் பார்த்ததோட பயங்கர எங்கே இருக்கீங்க. இப்போ நான் பார்த்த மோகன்ராஜ் இல்லை, ஜூனியர் மோகன்ராஜ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். ஷான் சார், உங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய படத்துக்கு உயிர் கொடுத்து சூப்பரான உங்களோட சாங்ஸ் மூலிமா கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு வாரம் முன்னாடி வருது. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் என் க்ரௌடுக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஸ்கூல் லைஃப், நம்மளுடைய அந்த ஸ்கூல் லைஃப் லவ் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணிக்கிற ஒரு படமாக, ஒரு ஃபீல் குட் படமாக சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படத்தின் மூலிமா நடிகராக மாறி இருக்க சுதர்ஷன் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். காலையில் தான் இந்த படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த ட்ரைலரில் வர நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரிலேட்டபிளாக இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த படத்தில் இந்த ஸ்கூல் போர்ஷனில் காட்டுற பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கடந்து வந்த விஷயமா இருக்கும். அது இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ டைரக்டர் மதன், நீங்கள் வந்து ஃபஸ்ட் படமே வந்து இவ்வளோ சூப்பராக ரொம்ப சூப்பரான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. அவரோட ரைட்டிங்கும் சரி, அந்த டைரெக்ஷனும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷான் ப்ரோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி இதில் பிரிச்சிட்டீங்க. அபிஷன் ப்ரோ, எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிக்கும். அப்போ பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆக்டராக, ஒரு ஹீரோவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கனெக்டடாக இருந்தார். நம்ம பார்க்குற ஒரு நம்மளை மாதிரி இருந்தார். அதே மாதிரி அவர் அந்த எமோஷனை கேரி பண்ண விதமாக இருக்கட்டும், மொத்த படத்தை ஹோல்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஹீரோவாக இது வந்து இன்னும் நீங்கள் நிறைய பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அனஸ்வரா, உங்களோட பர்ஃபார்மன்ஸும் கேரக்டரேஷனும் ரொம்ப லவ்ஃபுல்லாக இருந்தது. சூப்பர். அப்புறம் ஒரு ஹீரோ வந்து அறிமுகமாகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அபிஷனோட இந்த ஜேர்னி வந்து நல்ல படம் பண்ணணும், நிறைய கதைகள் வச்சிருக்கிற நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஸோ அவங்க வந்து நிறைய ஹீரோஸ் நோக்கி போகும்போது உங்களை நம்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதை உருவாக்கி கொடுத்த சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா நீங்கள் அபிஷன் மட்டும் லான்ச் பண்ணல, இன்னும் நிறைய பேர் லான்ச் பண்ண போகிறீங்க டைரக்டராக அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு என்ன, இந்த படம் பார்க்கும்போது அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக கொடுத்து பண்ணியிருக்காங்கிறத படம் பார்க்கும்போதே தெரியுது. சூப்பர். அண்ட் நல்ல படங்கள் பெரிய படமாகிறதுக்கான ஒரு பவரும் சப்போர்ட்டும் ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸுக்கு இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் வச்சு தான் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறதுமே. அதனால் இந்த வித் லவ் படத்தை வித் லவ்வோட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இதை வந்து இன்னும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வித் லவ், சௌந்தர்யா மேம்,
அண்ட் மகேஷ் ஐயா என் மேலே ஒரு ப்ரௌடான ஒரு சினிமாவாக நீங்கள் நினைக்கலாம்ல, ஒரு ஹிட் மூவி இது. சொல்ல மறந்த ஒரு காதலை, சொல்ல தயங்கிய ஒரு காதலை, சொல்ல மறுத்த ஒரு காதலை வந்து சொல்ல பயணிக்கிற 2 பேரை பற்றின ஒரு அழகான கதை. மதன் சூப்பர். அப்புறம் அபி அண்ட் அனஸ்வரா பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா கியூட் ராயலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வேற அந்த படத்தில் இருக்கீங்க. அண்ட் ஸ்ரீ காவியா குல்லியன் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இவர் ஐயாங்க மியூசிக் டைரக்டர் ஐயா எங்கே இருக்கு பார்க்குறேன். அவரும் மோகன்ராஜன் சேர்ந்தாலே பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அது இந்த வலிக்கு தான் ஒரு பாட்டு இருக்கு, அது நீங்கள் தான் எடுத்துறீங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட். ஓகேங்களா, ஸ்ரேயாஸ் எல்லாமே ஒரு கவிதை மாதிரியாக இருந்தது. எல்லாமே எடிட்டிங் சூப்பராக இருந்தது. எடிட்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, சீரியஸாகவே இது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். தீபு. எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட். ஏன்னா மதன் படம் இது பயங்கர லைக் எமோஷனலாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா பெரிய ட்ராவல் எனக்கும் மதனுக்குமான ட்ராவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் ட்ராவல். ஃபஸ்ட்டு அரௌண்ட் 2019 மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். மீட் பண்ணி அப்போ நான் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. அப்போ அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பேசும்போது ஒன்றுமே கேட்கல. உன் ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்படின்னு கேட்டேன். டவன்ஜி ரெயின்போ காலனி அப்படின்னா ஏன் என்னோடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மொரட்டு சில்வரா அவன் கன்னிஸ் நாங்கள் 2 பேருமே. ஸோ அதுலேருந்தே ஒரு ட்ராவல் ரொம்ப லைக் ஒரு பயங்கரமான சிங்க்கு, பயங்கரமான ஒரு பிரதர்ஹுட்டு. கிட்டத்தட்ட அந்த ஆக்சுவலி இன்னைக்கு காலைல ஒரு பயங்கர எமோஷனலான மூமெண்ட் நடந்துச்சு. ஏன்னா லாக்டவுன் முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் லைக் ஐ வாஸ் பேட் ஸ்டேட். அப்போ வந்து மதனுடைய வீட்டில் தான் அடைக்கலம் புகுந்திருந்தேன். அவன் தான் எனக்கு கொஞ்சம் இது கொடுத்துருந்தான். அந்த டைமில் வந்து ஒரு கடையில் போயிட்டு டெய்லியும் காலைல டிஃபன் சாப்பிடுவோம் ஒரு தட்டு கடையில் கேட்கணும் ஆர்டிஓ ஆஃபீஸ் கிட்ட. அங்கே வந்துட்டு நிறையா பேசிடுவோம், நிறையா கதைகள் நிறையா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு காலைல போயிட்டு அங்கே சாப்பிட்டு இருக்கும்போது வெற்றில போஸ்டர் பெருசாக அங்கே ஒட்டியிருந்தது. பயங்கர இமோஷனலாக இருந்துச்சு. ஸோ நான் படமும் பார்த்துட்டேன். படம் எனக்கு பயங்கரமாக ஆச்சரியப்படுத்திட்டான் மதன். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படித்தேன். ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு ஓகே வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படமாக பார்த்தேன் வாவ் நைஸ் அப்படின்ற மாதிரி. அது ஸ்கிரிப்ட்லேருந்து ஒரு பயங்கரமாக எலிவேட் ஆகிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக லைக் டைரக்ஷனாக செம்மையாக ஒரு ஹேண்டில் பண்ணியிருந்தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அபி அனஸ்வரா 2 பேருமே கலக்கிட்டீங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு லைக் ஒரு யங் ஃப்ரெஷ் பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கே பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் எமோஷ்னல் சீன்ஸ் எஸ்பெஷலி 2 பேருமே சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஒரு சீன் படத்தில் செகண்ட் ஹாஃப் ஒரு சீன் வரும். அது படம் பார்த்து எல்லாருமே அந்த சீனை பெருசாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீனில் வந்து அபியோட பெர்ஃபார்மன்ஸும் காவியாவோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபினாமினல். ஸோ ரியலி ரியலி கிரேட் சீன். அண்ட் அதான் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி படமா. ஸ்ரேயாசனா, சானு, மகேஷ் ஐயா, எல்லாருமே லைக் ஒரு மாதிரி குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ மோகன்ராஜன் ஐயா, ஹரீஷ் எல்லாருமே. ஸோ ஐம் ரியலி ரியலி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் ஆல்ரெடி படம் பார்த்துட்டேன். கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஹீரோவும் நல்ல டைரக்டரும் இந்த படம் மூலமாக கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். விஷிங் கிரேட் லக் ஃபார் த டீம். விஷிங் எவ்ரி ஒன் லைக் அ phenomenal hit and see you all in the theaters Feb 6. Thank you. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே பேசிட்டாங்க. கண்டென்ட் என்ன பேசணும்னு தெரியல. தமிழ் சினிமாவுக்கு வந்து அபிஷன் மாதிரி ஒரு ஹீரோ கொடுத்த சௌந்தர்யா மேம், வசலியான் சார், முகேஷ் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பார்த்தா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வித் லவ்ன்ற டைட்டில் பார்த்த உடனே ஒரு பாஷான ஒரு லவ் ஸ்டோரி, குட்டி லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி மைண்ட் செட்டை தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் படம் வந்து ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், தரலோக்கலான படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி தான் நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க. எனக்கு அப்போ தான் ரிசீவ் ஆச்சு. ஆப்ஷன் தெரிவிக்க விட்டுருந்தீங்க. வெரி ஹாப்பி. மிடாஸ் டச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஷான் ஐயா அவரோட பேர் பார்த்தாவே நல்ல படம் நம்பிக்கை வரும். அண்ட் படத்தில் தெரிவிக்க விட்டுருக்காரு. அனுஸ்வரராஜன் வந்து என் படத்துக்கு கேஷ் பண்ண சொல்லி ட்ரை பண்ணேன். அப்போ வந்து அவங்க டேட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பிஸியாக இருந்தாங்க.
இதுக்கப்புறம் இதே மாதிரி டேட்ஸ் இருக்காது, நம்ம பிஸியாக இருப்பீங்க தமிழில். வாழ்த்துக்கள். நல்ல வேலை டேரக்டர் இன்னைக்கு வந்தீங்க. எப்போவுமே நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்போவே நாங்கள் இருக்காரு பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அந்த எஃபர்ட்ஸ் மொத்தமாக படத்தில் தெரிஞ்சது மறந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சூப்பராக இருந்துச்சு. மோகன்ராஜ் சொல்ல தேவையில்லை. ஸோ வரிகள் வெடிச்சிச்சு. நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டுக்கு வந்தேன். இதே மாதிரி தான் எல்லாம் மாதிரி கொஞ்சம் பதக்கம் இருக்க மாதிரி உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வெடி பிளாஸ்ட் அந்த படம். அதே ஆக்டிங் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ் ஐயாவும் சரி, அபிஷேக் எல்லாரும் ஷார்ட்டாக ஏதோ பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. படம் ஷார்ட் பிளாஸ்ட், நோ டவுட் தெரிவிக்க விட போது. சொல்ல தப்பாக இருக்கலாம், எல்லாருக்குமே தன்னோட எக்ஸோட வீட்டுக்கு அது தட்டுறதுக்கான ஆசை ஏற்படும். இல்லை ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க வீட்டுக்கு அது ஆசை ஏற்படும். ஒன் சைட் லவ் அது தட்டுறதுக்கு எனக்கு தெரிவித்து ஆசைப்பட்டேன். பக்கத்தையே போட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி சைலண்டாக ஆசை அடக்கிட்டு தூங்கிட்டேன். ஸோ படம் பார்த்து ஒரு மாதம் யாரும் சரக்கு அடிக்காமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரக்கு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நைட்டு வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலே போய் பொண்ணை தேடி எக்ஸப்ட் தேடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு இது நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்கூலுக்கு திரும்ப கூட்டு போயிடுச்சு. எக்ஸ்ட்ராடனரி. காவியா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு கீர்த்தி சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கண்டென்ட். எனக்கு இது உண்மைதான் போல. ஸோ டூ எக்ஸைட்டிங் ஃபிலிம், ஷார்ட் பிளாக் பஸ்டர். படம் வெடிக்க போகுது. ஸோ எல்லாரும் நேரில் என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி படத்தை ப்ரெஸ் எப்படி கேரி பண்ணுவான்னு தெரியும், சொல்லவே தேவையில்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ். ஏன்னா ஒரு படம் பொசிஷன் பண்ணோம் எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செம்மையாக ப்ரொமோட் பண்ணி ரொம்ப நல்லா பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, அதனால என்ன கொஸ்டின் தெரியல. அப்புறம் ஆப்ஷனுக்கு எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரிலேஷன்ஷிப்னா அது இல்லை. ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மிஸ்டேக் பண்ணேன். எனக்கு அமிச்சிருந்தான். அமிச்சோடனே பார்த்தோன்னே மறுநாளே கூப்பிட்டு வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். எனக்கு இப்போ கூட அந்த ஞாபகம் இருந்த சீன் உள்ளே வராது. உள்ளே வந்தான், உட்காந்தான், கதை சொல்லுவான். ஓகே, யார்கிட்ட ஒர்க் பண்ணேன்? யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையா? சரி, அப்படி யோசிச்சுட்டு நான் சும்மா சரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்ன கேட்கணும், ஏன்ப்பா ஒர்க் பண்ணல, என்ன ஏஜ் கேட்டேன். 24 இப்போ சீக்கிரம் எப்படிப்பா 21 கமிட் ஆகிட்டேன். வேற படம் காலேஜ் முடிச்சேன். 21 டேரக்ட் பண்ண போயிட்டேன். எப்படிப்பா எனக்கு லைட்டாக இன்னும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு சரி கதை சொல்லுவாங்க. கதை ஃபுல் நரேஷன் முடிச்சுட்டான். நான் அப்படியே பார்த்துன்னு கதைகள் யாரும் இப்படி போகிறான் இப்படி வரான், அதுவும் ஸ்ரீலங்கா ஸ்லாங்லேயே வேறு பேசுகிறான். ஏன்னா முடிச்சுட்டு நான் அவங்கள்ட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நீ கான்ஃபிடண்டாக இருக்குது, தப்பே இல்லைடா. எக்ஸ்ட்ரா நிறைய நரேட் பண்ணான். படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ஏதோ என்னன்னா அதில் ஒரு பையனுக்கு அப்பா அப்படின்னும் போது இது யார் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அப்படியே. ஆனால் அன்னிலிருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். என்ன பண்ணுவான், என்ன பண்ணுறேன், நான் யாரையும் அந்த மாதிரி எந்த டேரக்டர்ஸையும் ஃபாலோ ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் தான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் பண்ணணும்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்போ தான் சொன்னான், இந்த மாதிரி MRP $1 million கதை சொல்லியிருக்கேன் சூப்பராக அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மகேஷ் வந்து அதை போர்ஷன் பண்ண விதம், சசிகுமார் சார், சிம்ரன், அந்த காம்பினேஷன் பார்த்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த படம் பண்ண வச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஏன்னா என்னோட ஜட்மெண்ட் தப்பு இல்லை, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்றதுலேயும் எனக்கு அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டேன், இனிமேல் இந்த மாதிரி கதை வந்து லாக்கு தான். அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன, அவனால் ஒரு பிரச்சனை வேறு ஆச்சு என் வீட்டில் அபிஷனால. என்னென்னா அவன் பாட்டுன்னு ஒரு ப்ரப்போசல் பண்ணான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஸ்டேஜ்லேயே வச்சு மேரேஜ். என் பொண்டாட்டி, ஏன்டா நீயும் ப்ரப்போஸ் பண்ணி என்ன மேரேஜுக்கு, என்னடா ப்ரப்போசல், ஒரு கிரீட்டிங் கார்டில் மேரி மீ அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடிச்சு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அதுலேருந்து இதுதான் ப்ரப்போசல் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவள் சொல்லி காட்டுறான். அண்ட் அடுத்தது யாரை பற்றி அவங்க இன்னும் படம் பார்க்கல, பட் உங்களோட எல்லா படம் பார்த்துட்டேன். ஒரு நாள் அபிஷன் ஃபோன் பண்ணேன், இந்த ஷூட் எப்படி பண்ணுறேன், யாரா இருக்கேன், அர்ச்சனா இருக்காங்க, ஓகே அப்படின்னு கடகடான்னு போய் சீட்டில் நல்லா ட்ரெஸ் பண்ணிருந்தேன். ஹாய் சொன்னேன்,
செட் பாய் நினச்சிட்டு ஹாய் சொல்லி கலந்துட்டாங்க. அப்புறம் மகேஷ் எல்லாம் ப்ரொடியூசர் அப்புறம் ஹாய் சொன்னாங்க. அப்புறம் தலைவன் சான் அது மாதிரி தான் அவருக்கு ஒரு பெரிய பிராண்ட் ஆகிட்டாப்புல. ஆனால் நான் பணம் கேட்டால் மட்டும் பண்ண மாட்டேன்ட்டாப்புல. அதுதான் கவலையாக இருக்குது. எனிவேஸ் இந்த படம் அபிஷன் இஸ் அ ஹாப்பி கிட். எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கா. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் பண்ண போது உடனே ரொம்ப ஹாப்பியாக பேசுவான். அவங்கள பேசினாலே ஹாப்பியாக இருக்கும். எப்பவுமே சிரிச்சுட்டே எனக்கு கன்கிராஸ் ஓடி மதன் எனக்கு தெரில, அவர் நான் பெருசாக கனெக்ட் இல்லை. விஷஸ் டு யூ. தேங்க்ஸ்.